வங்கக்கடலில் வரும் 27ஆம் தேதி உருவாகியுள்ள புயல் ஆந்திர கடற்கரையை நோக்கி செல்ல வாய்ப்புள்ளதாக தனியார் வானிலை ஆய்வாளர் ஹேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக மாலை முரசு தொலைக்காட்சிக்கு அவர் அளித்த பிரத்யேக பேட்டியை தற்போது பார்க்கலாம். அந்தமானை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடலில் நிலவிய வளிமண்டல மேலடுக்கு காற்று சுழற்சி இன்றைய தினம் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறியிருக்கு. இது அடுத்த 24 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் 48 மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் அக்டோபர் 27ஆம் தேதி புயலாகவும் மாறும் என எதிர்பார்க்கப்படுது. இந்த புயல் தற்போது தமிழகத்திலிருந்து மிக தொலைவில் இருப்பதன் காரணமாகவும் தென்கிழக்கு வங்கக்கடலில் இருப்பதன் காரணமாகவும் தொடர்ந்து மேற்கு வடமேற்கு திசையில் நகரும் போது ஆந்திர நிலப்பகுதியை நோக்கி நகரும் என எதிர்பார்க்கப்படுது. அப்படி ஆந்திர பகுதியை நோக்கி நகரும் போது தமிழகத்தில் இதன் தாக்கம் நேரடி தாக்கம் இல்லாவிட்டாலும் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மற்றும் அதனை ஒட்டிய ராணிப்பேட்டை போன்ற மாவட்டங்களில் அக்டோபர் 27, 28 ஆகிய தேதிகளில் மழைக்கான சாத்தியக்கூறுகளை இந்த புயல் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி பார்க்கும்போது பிற மாவட்டங்களில் மழைக்கான வாய்ப்புகள் இல்லையா என்ற கேள்வி வரும். அப்படி பார்த்தா நமக்கு அரபிக்கடல் பகுதிகளில் மற்றொரு தாழ்வு மண்டலம் நிலவுது. அரபிக்கடல் பகுதியில் நிலவக்கூடிய தாழ்வு மண்டலம் மற்றும் வங்கக்கடலில் உருவாகக்கூடிய தாழ்வு மண்டலம் என இருவேறு தாழ்வு மண்டலங்கள் நமக்கு இருப்பதன் காரணமாக ஈரப்பதமான மேற்கு திசை காற்றின் ஊடுருவல் தமிழகத்தில் இருக்கும். இதன் காரணமாக அடுத்த 2 முதல் 3 நாட்களுக்கு இரவு நேரத்தில் இடி மின்னலுடன் கூடிய மழைப்பொழிவை நம்ம மேற்கு மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலையோர மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள் மற்றும் காவிரி படுகை மாவட்டங்களில் எதிர்பார்க்கலாம். புயலினால் நேரடி மழைப்பொழிவு அப்படிங்கிறது சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் மட்டும் அக்டோபர் 27, 28 ஆகிய தேதிகளில் எதிர்பார்க்கலாம். இந்த மழைப்பொழிவு பெரும் மழைப்பொழிவாகவோ அல்லது வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தும் அளவிற்கு பாதிக்கும் மழைப்பொழிவாகவோ அமையாது. அதே சமயத்தில் ஒரு நாள் பரவலான கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த கனமழையின் அளவு என்பது இந்த புயல் எவ்வளவு நமக்கு அருகில் வருது, அதன் பிறகு ஆந்திரா நோக்கி நகருது, அதை பொறுத்து அந்த கனமழை அளவுகளை நம்ம அடுத்த ஓரிரு நாட்களில் உறுதிப்படுத்தலாம்.